நம்ம ஒர்க் பிளேஸில் நடக்கிற ரெப்படிட்டிவ் டாஸ்க்கை வந்து RPA மூலமாக நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும் ஈஸியாக. அதுக்கு காமனாக RPA டூல்ஸ் சிலது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ ப்ரிசம், ஆட்டோமேஷன் எனிவேர், அப்புறம் UiPath. நம்ம ஒன்றா லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து UiPath லேர்ன் பண்ணலாம். அந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த URL டைப் பண்ணுங்கள், uipath.com. அப்புறம் இதில் வந்து ட்ரை UiPath ஃப்ரீன்ட்டு ரைட் கார்னரில் இருக்குல்ல, அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அது வந்து அவங்களோட க்ளவுட் போர்ட்டலுக்கு நம்மளை ரீடைரக்ட் பண்ணும். ஓகேவா? இதில் வந்து நம்ம ஆர்கனைசேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். நான் ஆல்ரெடி வந்து என்னோடய கம்பெனி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இல்லைனா கூட நீங்கள் வந்து க்ரியேட் நியூ ஆர்கனைசேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆர்கனைசேஷன் டீட்டெயில் மென்ஷன் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் அப்புறம் கண்ட்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்கள் ஆர்கனைசேஷன் நேம் கேட்கும். நான் ஆல்ரெடி இதை பண்ணதுனால இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு என் ஆர்கனைசேஷன் மூலமாகவே லாகின் பண்ணுறேன். அவங்களோட க்ளவுட் டேஷ்போர்ட் நெக்ஸ்ட் நமக்கு தெரியும். இதில் வந்து நமக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போதைக்கு வேண்டாம். இன்ஸ்டாலேஷனில் வந்து ஃபஸ்ட்டு ரைட் கார்னரில் தெரியல டவுன்லோட் டிசைன் யோர் ஒர்க் ஃப்ளோஸ் குவிக்லி அண்ட் ஈஸிலி, அந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கம்யூனிட்டி எடிஷன் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஏன்னா கம்யூனிட்டி எடிஷன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஓப்பன் சோர்ஸாக இருக்கும். என்டர்பிரைஸ் எடிஷன் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஹை லெவலில் இருக்கும். நம்ம ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறதுக்கு கம்யூனிட்டி எடிஷன் போதும். செட்டப் ஃபைல் டவுன்லோட் ஆன அப்புறம் நம்ம அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பேஜ் தான் வரும். அதில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் குவிக் ரெக்கமெண்டட் ஃபார் கம்யூனிட்டி யூசர்ஸ், அந்த ஆப்ஷனே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்செப்டடுன்ட்டு செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்தா இன்ஸ்டாலேஷன் நடக்கும். ஓகேவா? இங்கே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கிறப்போ சப்போஸ் உங்களோட ப்ரௌசர் ஏதாவது ஓப்பனாக இருந்ததுன்னா அது ப்ராம்ப்ட் பண்ணும், ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இன்ஸ்டாலேஷன் கண்டினியூ ஆகும்ன்ட்டு. இப்போ நீங்கள் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தா திரும்ப அது கண்டினியூ ஆகிடும். ஓகேவா? இப்போ இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து லான்ச் UiPath Studio அப்படி கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ளூ ஸ்க்ரீனில் வந்து சைன்இன் டு கெட் ஸ்டார்டட்னு இருக்குது. இந்த சர்வீஸ் URL நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ண வேண்டாம். அவங்களோட க்ளவுட் லாகின் cloud.uipath.com அதுவே இருக்கட்டும். சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசரில் போய் ஒரு சைன்இன் ப்ராம்ப்ட் வரும். உங்களோட இமெயில் ஐடி வச்சு கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சைன்இன் ஆகிருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் பண்ணி வந்துருச்சு. இதில் வந்து சூஸ் அ ப்ரொஃபைல்ட்டு 2 ஆப்ஷன் கேட்குது. UiPath Studioவா இல்லை UiPath Studio Xஆ அப்படின்ட்டு. UiPath Studio வந்து உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் கம்ப்யூட்டர் பற்றி தெரியும், லைட்டாக கோடிங் பண்ண தெரியும் அப்படின்னா ஸ்டூடியோ சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கோடிங்னால என்னன்னே தெரியாது, எதுவுமே தெரியாது, எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் வச்சு தான் பண்ண போகிறேன் அப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னா Studio X சூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன ஃபீச்சர்ஸ் சேஞ்சஸ் தான் இருக்கும். வந்து UiPath Studio தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம ஸ்டூடியோ இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் எவ்ரி டைம் இப்படி ஒரு ப்ராம்ப்ட் ஸ்க்ரீன் வரும், வெல்கம் டு ஸ்டூடியோ. அப்போ நம்ம புதுசாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு அவங்க யூடியூப்பில் டியூட்டோரியல்ஸ் வச்சுருக்காங்க, வீடியோஸ் இருக்குது, அகாடமிலே கோர்ஸ் மாதிரி இருக்குது, அது வேணுமான்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் வாட்சிங் கொடுத்து அவங்களோட யூடியூப் வீடியோ பார்த்துக்கலாம். நமக்கு எவ்ரி டைம் இது வரப்போ கடுப்பாக இருக்கும்ல, அதனால டோன்ட் ஷோ அகைன்ட்டு செக் மார்க் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதுதான் ஸ்டூடியோவோட டேஷ்போர்ட். இங்கே நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி நியூ ப்ராஜெக்டில் ப்ராசஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.